Hello my dear friends and families. Welcome back to my channel Ishwari Rajkumar Official. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஒன் டே விசிட்டாக வந்திருக்கேன். அப்பா சென்னை போகிறாரு, நான் மட்டும் தனியாக இருக்கேன், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. என்னோட பாட்டியை பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரி ரெண்டு பேருமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டோம். வேறு வழியில் பாட்டியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவா எப்படிங்கிறது சமையல் வித் ஷரன் மேமோடையது தான். ஆனால் அது நல்லா இருக்குது, அதனால அந்த டைலாக் நான் சுட்டுட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத தான் நான் விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். எல்லா கணவன்மார்களுக்கும் நல்ல மாமியாருங்க தான் கிடைக்கிறாங்க, ஆனால் மனைவிகளுக்கு அப்படி அமைஞ்சிருக்காங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 6 years ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என் அம்மா அவங்க மாப்பிள்ளையே புது மாப்பிள்ளையாகவே தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் அவங்க மரிகை பிள்ளை சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாதான், அவருக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்துடணுமா. அதுக்காக தான் ரவா லட்டு செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் என்னுடைய பாபி கேர்ளோடைய இந்த ட்ரெஸ் வந்து செகண்ட் பர்த்டேக்கு எடுத்தது, இன்ன வரைக்கும் போட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 5 years ஆகுது. எல்லா ட்ரெஸ்ஸும் மேலே தான் ஏறி இருக்கே தவிர டைட் ஆனதே கிடையாதுங்க. சரி போடுன்னு சொல்லிட்டு நானும் இன்ன வரைக்கும் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் உள்ள ஒழுங்காக தெரியல, வா சேட்டை வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து சுற்ற வச்சேன். என் பொண்ணும் இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்காங்க இல்லை. அப்புறம் டான்ஸ் ஆடுமான்னு சொன்னால் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வெக்கம் வந்துடுது. சரி நம்ம ரெசிபியை விட்டுட்டோம், வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் அம்மா ரவியில் பால் ஊற்றிட்டுருக்காங்க அடக்கம் பண்ண. சாரி உண்டை பிடிக்க பால் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா 2 கிளறி உண்டை கூடுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது உண்டை கூடி வந்துருச்சுன்னா லட்டு சரியான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரவா லட்டுக்கு ஃபஸ்ட்டு சக்கரை போட்டுருங்க. எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு பால் போடுங்க. இப்போ தான் சர்க்கரையும் பாலும் சேர்ந்து அது எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பால் போட்டு உண்டை கூடுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு இனிமேல் உண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு நாளைக்கு அம்மாவை செய்ய வச்சு இந்த ரெசிபியோடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும். சாரி ரவா லட்டு மட்டும் கிடையாது, எனக்கு எல்லா ஸ்வீட்ஸுமே பிடிக்கும். அந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி ஸ்வீட் இதுவும் ஒன்று. என் பொண்ணு வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்வீட்ஸ்னாலே பிடிக்காதுங்க. ஸ்வீட்ஸ்னால் லட்டு ஒன்று சாப்பிடுவேன், மற்றபடிக்கு எனக்கு எதுவுமே பிடிக்காது. என் பொண்ணு வயிற்றில் இருக்கிற போது இருந்து தான் ஸ்வீட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மாசமாக இருக்கிறம்போது வந்து ஸ்வீட் யாருக்கு அதிகமாக பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பொண்ணு. என் பையன் வயிற்றில் இருக்கிறபோது புளி சார்ந்த ஐட்டம்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே வாமிட் ஆகிடும். இந்த இடத்துல நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாசமாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு தாங்க, அவ்வளோதான் விஷயம். அம்மா வீடு வந்து எப்பவுமே தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்தோம்னா இப்படி தான் வீடு குப்பையாக இருக்கும். வீட்டை க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது. அப்புறம் எந்தெந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் குப்பையாக இருக்கும் அந்தந்த வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். குழந்தைங்க இருக்கிற வீடு அழுக்காதாங்க இருக்கும், அதுக்காக யாரும் சலிச்சுக்க வேணாம். இல்லையே என் ஹஸ்பண்டுக்கு லட்டு கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அந்த இலைக்கிட்ட லட்டு வைக்கிற போது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, க்ரீன் அண்ட் ஒயிட்டு. அதனால தான் அங்கே வச்சு கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கருவாடு செஞ்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா, நான் வதக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அம்மா வந்துட்டு இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஒன்று ஒன்றா நான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். கருவேப்பிலையே இல்லை, குழம்பு கண்ணா மூடிட்டுருக்கு, இதை போய் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வீட்டில் கருவேப்பிலை காலி, வா நம்ம போயிட்டு செடியில் பறிச்சிட்டு வரலான்னு சொன்னாங்க. இது வந்து டைம் ஆகிடுச்சு, நைட் 8 o'clock ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு செடிக்கிட்டலாம் போக வேண்டாமா, நம்ம காலையில் அறுத்துக்கலாம், நீங்கள் இருக்கிறத வச்சு செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு செய்ய வச்சுட்டேன். நமக்கு எப்போ எதிலேருந்து ஆபத்து வருதுன்ட்டே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் நாம் தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி முடிச்சுட்டாங்க. கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டத்தில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் என்னென்ன செய்வாங்களோ என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு இது பிடிக்காது, இது வேண்டாம், இதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டேன். நமக்கு எல்லா ஃபுட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் தேவையானது தாங்க. அப்புறம் இன்னொன்று இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க, சி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அது பிடிக்குது, அவங்க சாப்பிட்றாங்க, நீ ஏன் இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு யாரும் யாரோடைய சாப்பாட்டுக்குமே வந்து மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதை செய்கிறாங்க. நமக்கு இது பிடிச்சிருக்கு, நாம் இதை செய்கிறோம், அவ்வளோதாங்க. அப்புறம் 2 குட்டீஸையும் காணோம், எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனோம். நாய்க்குட்டி இருந்தது, அவங்க அம்மாவோட விளையாடிட்டு 2 நாய்க்குட்டியும் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அவங்க அம்மா வந்து அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வாண்டி இங்கே உள்ளே விளையாடிட்டு இருக்காரு பாருங்க. என்னை பார்த்து தான் அப்படியே சிரிச்சுட்டே தலையை சாய்ச்சிட்டே வராரு, சிரிச்சே மயக்கிடுவான். அப்புறம் நம்ம 3 ரோசஸ் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் மேக்கப் போடுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க.
அந்த சைடு போனால்னாலே என் பொண்ணு கிராஸ் ஆனான்னா அப்படி கும்முன்னு இருக்கும். அங்கே இருக்க பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க போட்டு வந்துடுவாங்க. என் அக்கா ஏன் அந்த டிவியை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி டிவி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், யார் யார் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம படிப்பாளி எப்போவுமே படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நோட்டு பென் இருந்தால் போதும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு, அவருக்காக இங்கே பாருங்கள் சுட சுட சாதம். எப்போவுமே அம்மா வந்து பழைய சாதம் இருக்குது இதை போடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நாளும் போட மாட்டாங்க. அந்த பழைய சாதம் வேஸ்ட் ஆனாலுமே சரி புது சாதம் தான் செஞ்சு அவருக்கு போடுவாங்க. எப்போவுமே அவங்க மரிகப்புள்ள அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். என் வீட்டுக்கார் கிடைச்சதில் நானும் என் ஃபேமிலியும் லக்கி தான். எல்லா வீட்லேயும் நிறைய பூசல்கள் எல்லாம் வரும். ஏன் தாண்டி வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. சின்ன சண்டை இல்லைன்னா ஒருத்தர் ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஊடல் இருக்கிற இடத்துல தாங்க கூடல் வரும். இல்லைன்னா எப்பவும் போல் இன்றைக்கி எழுந்தோம், இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சுன்ற மாதிரி தான் டெய்லியுமே போகும். ஒரு சின்ன சின்ன டேர்னிங்ஸ் நம்ம வாழ்க்கையெல்லாம் வேணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த சண்டையெல்லாம் ஆண்டவன் படைச்சிருக்கான் போல். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சாதம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். 2 குட்டீஸும் எங்கள் ரூமில் விளையாடிட்டு இருந்தாங்க. இவர் பாருங்கள், எழுறது ஒரு இடமா இருக்கும், அவங்க போயிட்டு உட்கார்றது ஒரு இடமா இருக்கும். இவர் வாரம் வந்து படுத்ததும் எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சுங்க. மடமடன்னு பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன். அப்புறம் என் பொண்ணு, நீ எப்போ பார்த்தாலும் தம்பிக்கிட்டே தான் விளையாடிட்டு இருக்கம்மா, என்கிட்டலாம் நீ விளையாடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என் விரலை எடுத்துகிட்டு போய் வாயில் வச்சா மட்டும் நல்லா கடிக்கிறாங்க. சரி இந்த இதை கடின்னு சொல்லிட்டு அவள் விரலை எடுத்துன்னு போயிட்டு வச்சேன். அவங்க விரலை மட்டும் மெதுவாக கடிப்பாங்களாம். அதனால தான் அவங்க கீழ் தாடியை பிடிச்சி அழுத்தி விட்டுட்டேன். அந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? குழந்தை எப்போவுமே நம்ம கைவிடாமலே தான் வளருவாங்க. 2வது குழந்தை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலக ஆரம்பிச்சிடுறாங்கங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல. நாம தான் அப்படி நினைக்கிறோன்னு பார்த்தா குழந்தையும் அதே மாதிரி நினைக்கிறாங்கிற போது லைட்டாக மனசு வலிக்கும். காலங்கள் எவ்வளோ வேகமாக உருண்டு ஓடுதுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.